வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சமைக்க போகிறது பீஃப் பிரியாணி. நம்ம சிக்கனில் பிரியாணி பண்ணியிருப்போம், மட்டனில் பிரியாணி பண்ணியிருப்போம். ஆனால் பீஃபில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இன்ஃபேக்ட் இந்த பீஃப் பிரியாணியை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், சிம்பிளான ஸ்டெப்ஸில் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இனிமேல் பீஃப் பிரியாணி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போது பீஃப் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு போய் பார்ப்போம். பீஃப் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இந்த லிஸ்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கொடுத்துருக்கேன். பீஃப் பிரியாணியை நம்ம ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண போகிறோம். அதில் முதல் ஸ்டெப்பாக ப்ரெஷர் குக்கருடைய பேஸை ஹீட் பண்ணிவிட்டு அதில் சுமாராக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றின கையோடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறோம். நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல 4 பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்க போகிறோம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் பிரியாணிக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. அது என்ன ரேஷியோவில் ஆட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3:2:1 ரேஷியோவில் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம 2 கப் ரைஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் ரைஸ் அளவு வரும். 2 கப் ரைஸுக்கு 2 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 1/2 கிராம் கிராம்பு. நீங்கள் இப்போ கூட ரைஸ் வச்சு சமைக்கிறா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை மாற்றிக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்க்குறதுக்கு 1 கப் ரைஸுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் இது அப்படியே எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லா வெங்காயமும் நல்லா ஒரே சீராக நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட 4 பச்சை மிளகாய் நடுவில் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 1 கப் ரைஸுக்கு 2 பச்சை மிளகாய் கணக்குக்கு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட 1 கொத்து புதினா, 1 கொத்து கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா திருப்பி எல்லாத்தையும் கிளறி விடுறோம். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 1 கப் ரைஸுக்கு 1 தக்காளி கணக்குக்கு நான் 2 கப் ரைஸுக்கு இப்போ 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா இதோட கிளறி விடுறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். மிளகா பொடியை சேர்த்து அதையும் நல்லா வதக்குறோம். இந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கோம். அதே மாதிரி எண்ணெயும் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம 1 கப் தயிர் இதோட சேர்த்துக்கிறோம். தயிரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம மசாலா பார்த்திங்கன்னாலே நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் அப்படியே நல்லா கொதிக்குது. இப்போது ஒரு 500 கிராம் பீஃப் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறணும். இப்போ நம்ம கறியை சேர்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 3/4 பதம் வெந்த அளவுக்கு நான் குக் பண்ணியிருப்பேன். எங்கள் ஊரில் பீஃப் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதனால நான் 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ண விட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் பீஃப் சமைக்கும் போது உங்களுக்கு வேகிறதுக்கு நிறைய விசில் குக்கரில் விட்டுருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம், ஏன் ஒரு அரை மணி நேரம் கூட விடலாம். அந்த கறி தொட்டு பார்க்கும் போது சாஃப்டாக ஒரு 3/4 வேக்காட்டுக்கு இருக்கணும். இதே ரெசிபியை நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், மட்டன்லேயும் பண்ணலாம். நீங்கள் சிக்கனில் பண்ணும்போது ஒரு 2-3 நிமிஷம் பண்ணால் போதும். மட்டனுக்கு பண்ணும்போது இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ நல்லா எல்லாம் குக்காகி நல்லா கொதிக்கிற ஸ்டேட்டில் வந்துருச்சு. இப்போ இதோட நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ். நான் ரைஸை கழுவிட்டு அப்படியே தான் போடுறேன், நான் எதுவும் ஊற வைக்கல. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி என்ன கணக்குன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. ஆனால் ஏற்கனவே நம்ம 1 கப் தயிர் சேர்த்துருக்கோம், அதனால இப்போ நம்ம 3 கப் தண்ணி தான் சேர்க்குறோம். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. அந்த ரைஸும் கறியும்
நம்ம மசாலாவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஒரு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடும் போதே போட்டிருந்தோம். இப்போது அந்த ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் போட்டால் அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு தூக்கலாக ஒரு வாடை இருக்கும். நீங்கள் கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டாலும் தப்பு இல்லை, தாராளமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம நெய் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண விட போகிறோம். நான் சுமாராக 10 நிமிஷம் குக் பண்ண விடுறேன். கணக்குக்கு 10 நிமிஷம் இல்லைன்னா 2 விசில் அளவுக்கு நான் குக் பண்ண விடுறேன். இப்போ நம்ம குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு அட்டகாசமான ஒரு பிரியாணி. அந்த ஸ்மெல் அப்படியே அந்த ரூமியை தூக்குது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம ஜென்டிலாக இந்த பிரியாணி அப்படியே அந்த கறியோட சேர்த்து கிளறி சுட சுட ஒரு ரைத்தாவோட ஒரு எண்ணெய் கத்திரிக்காவோட வச்சு சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிப்பியும் போட்டுருவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye.